أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب زدني علما. வகுப்பு 8ஆம் கிளாஸில் கூறிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ் தன் வல்லமையை பற்றி விளக்கும் 3 வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட பதிலடி நம்பிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்கிறது. ஆனால் அந்த சம்பவங்கள் பற்றி நிராகரிப்பவருக்கு எப்படி விளக்கி காட்டுவது பற்றி 3 நிகழ்வுகளை பற்றி குர்ஆன் அழகாக கூறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அரசாட்சி கொடுத்த ஒருவன் கர்வம் கொண்டு உங்கள் இறைவனை பற்றி இப்ராஹிம் நபியிடம் தர்க்கம் செய்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு எவன் உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் செய்கின்றானோ அவன்தான் என் இறைவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அந்த அரசன் அதை நானும் செய்வேன் என்றான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் கிழக்கு திசையில் சூரியனை உதயமாக்குகிறான், நீ மேற்கு திசையில் உதயமாக்கு என்று கூறினார். அதற்கு அந்த அரசன் வாயடைத்து திகைத்து விடை கூற முடியாமல் போனான். அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை. இதிலிருந்து தெரிகிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்து ஒரு அரசன் தர்க்கத்திற்கு வந்தான். உங்கள் இறைவனை பற்றி கூறுங்கள் என்று கூறினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என் இறைவன் உயிர் கொடுக்கவும் செய்வான் உயிர் எடுக்கவும் செய்வான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். அது என்னாலும் முடியும் என்று அரசன் சொன்னான். ஆனால் அந்த அரசனிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு திசையில் உதிக்கின்ற சூரியனை மேற்கு திசையில் உதுக்கவை என்று கூறின போது அவன் அது தெரியாமல் வாயடைத்து திகைத்து போனதாக இதன் மூலம் விளங்குகிறது. அல்லாஹ்வுள்ள சக்தியும் ஆற்றலும் வேறு எவருக்கும் வராது. அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு உள்ள சக்தியை போல் வேறு எவருக்கும் வராது என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அதேபோல் 2:259 என்ற குர்ஆன் வசனம் என்ன கூறுகிறது என்றால், குர்ஆன் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வைது கால இப்ராஹீமு ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌதா கால அவலம் துமின் கால பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி கால ஃபஹுது அர்பஅத்தன் மினத் தைரி ஃபஸ்ருஹுன்ன இலைக்க சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன் சும்ம இதுஹுன்ன யஅதீனக ஷைஅன் வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு மனிதர் 2:259 வசனம். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு மனிதர் பாழடைந்த இடிந்து கிடந்த ஒரு கிராமத்தின் வழியாக சென்றார். வீடுகள் அனைத்தும் கூரைகள் இடிந்து கிடந்தன. அவ்வூரை இனி அல்லாஹ் எப்படி எழுப்புவான் என்று வியந்தார். அப்போது அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் இறந்து போகச் செய்தான். பின்னர் அவரை உயிர் கொடுத்தான். அவரது உணவு பானம் எல்லாம் கெடாமல் இருந்தன. அவரது கழுதை இறந்து அதன் எலும்புகள் சிதைந்து கிடந்தது. அல்லாஹ் அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை சதையாக உண்டாக்கி கழுதையை உயிர் கொடுத்தான். இதுவே அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு சான்றாக அமைகிறது. அதேபோல் 2:260 என்ன கூறுகிறது, குர்ஆன் வசனம் என்ன கூறுகிறது என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்று கேட்க, அல்லாஹ் நீ நம்பவில்லையா என்று கேட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆம் நான் நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெற வேண்டி இவ்வாறு கேட்கிறேன். அல்லாஹ்வின் ஆற்றலை பாருங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் 4 பறவைகளை பிடித்து வெட்டி 4 துண்டுகளை வெவ்வேறு இடத்தில் வைக்க சொன்னான். அதன் பின் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீ அவற்றை கூப்பிடு என்றான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டவுடன் அந்த 4 துண்டுகளும் ஒன்று சேர்ந்து பறவையாக வந்து இப்ராஹிம் நபியிடம் முன் வந்து நின்றது. அப்போது மறுமை நாளை சந்தேகமின்றி நம்புவதற்கு ஒரு நேரடி சான்றாக அமைந்தது. அல்லாஹ்வின் ஆற்றல் எத்தனை சக்தி வாய்ந்தது என்று இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அதன் பிறகு குர்ஆனை எடுத்து படிக்கும்போது அதில் உள்ள காரியங்களை பற்றி சிந்திக்கும்போது மன அமைதி தருகிறது. மன அமைதி பெற குர்ஆனை தாழ்மையோடு அணுக வேண்டும். அதன் பிறகு குர்ஆனின் பண்புகள் பற்றி பேசியிருந்தது. முதலில் ஃபாத்திஹா சூராவை பற்றி பார்த்தால் அதனுள் என்ன கூறுகிறது
எங்களுக்கு ஃபாத்திஹா சூராவில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கூறும்போது நேரான பாதையில் நடத்துவாயாக, நீ எங்களை தவறியவர் கூட்டத்தில் ஆக்கிவிடாது என்று, உன் கோபத்திற்கு எங்கள் மீது காட்டிவிடாது என்று ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் நாம் துவா கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அந்த ஃபாத்திஹா சூராவுக்கு எவ்வளோ அர்த்தம் உள்ளது என்று நாம் யாரும் சிந்தித்து பார்க்கிறது கிடையாது. நேரான பாதையில் நடத்துவாயாக என்றும், நீ எங்களை வழித்தவர் கூட்டத்தில் ஆக்கிவிடாது என்றும், உன் கோபத்திற்கு எங்கள் மீது காட்டிவிடாது என்றும் இந்த குர்ஆன் வசனம் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அதேபோல் அல்-பஹரா சூரா அதை ஓதிவிட்டு அதற்கு முத்தகீன் பற்றி பேசினார்கள். முத்தகீன்களுக்கு தான் அல்லாஹ் நேரான பாதையை காட்டுவான். யூதர்கள் அல்லாஹுவை பற்றி நன்கு அறிந்த பிறகும் கூட அல்லாஹ் அவர்களை நேரான பாதையில் கொண்டு வரவில்லை. அல்லாஹ் நாடியவருக்கு தான் நேரான வழி கிடைக்கும். முத்தகீன் அல்லாதவர்களுக்கு நேரான பாதை கிடைக்காது. முத்தகீன் என்ற சொல் இத்தக்கா என்றிலிருந்தும் இதில் வக்கா என்பது பாதுகாத்தல் என்றும் அர்த்தம். இதுவே முத்தகீன் என்று சொல்வார். தீமையிலிருந்து பாதுகாப்பவர் என்று இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. முத்தகீன் என்று சொல்லும் போது தீமையிலிருந்து பாதுகாப்பவர் என்று அர்த்தம் கூறப்படுகிறது. உண்மையை ஏற்றுக்கொள்பவருக்கும் இயல்பு நிலையில் உள்ளத்தை வைத்துக் கொள்பவர் முத்தகீன் ஆவார். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் தன்னை பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தண்டனைகளிலிருந்தும் காத்து கொண்டவர்கள்தான் முத்தகீன்கள் ஆவார்கள். இதற்காக வெறும் பயம் மட்டும் போராது. மொத்தத்தில் சொன்னால் இறைவனை முழு பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இறைவனின் வேதமாகிய குர்ஆனின் வழி நடப்பதே உண்மையான முத்தகீன்கள் என்று இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அதோடு ஈமான் தக்வாவோடு பிணைந்துள்ளது. தக்வா என்பது வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்டுள்ளது. 5:57 மாயிதா சூராவை ஓதிவிட்டு அதில் என்ன அர்த்தம் கூறுகிறது என்றால், அதில் அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹுவின் வேதங்களை நம்புங்கள் என்று அழகாக கூறுகிறான். அதன் பிறகு அல்லாஹுவின் நேசர்கள் பற்றி பார்த்தால் 10:62-63 யூனுஸ் சூராவில் அல்லாஹுவின் நேசர்களுக்கு பயமும் கவலையும் இல்லை, அவர்கள் உண்மையான ஈமான் கொண்டவர்கள், தக்வா உடையவர்கள். அதன் பிறகு செயல்களில் வெளிப்படும் தக்வாவை பற்றி 2:177 பஹரா சூராவில் அழகாக இறைவன் சொல்லுகிறான். செல்வத்தை செலவழித்தல், வாக்கை காப்பாற்றுதல், பொறுமை, தொழுகை, ஏழைகளுக்கு உதவி செய்தல், இப்படி உள்ள குணம் உள்ளவரே முத்தகீன்கள் என்று சொல்லப்படுகிறது. முத்தகீன் என்பவன் தவறு செய்யாதவன் இல்லை. நாம் செய்த தவறை உணர்ந்து இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துபவரே முத்தகீன்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நல்ல முறையில் தாழ்ந்த மனதோடு பணிவோடு எடுத்து படிக்கும்போது நமக்கு அதிலிருந்து வெளிவரும் செய்திகளை நன்கு சிந்தித்து உண்மையான முத்தகீன்களாக செயல்பட இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவனாக. ஆமீன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.